அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 42 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஜனவரி டு மே வரைக்கும் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருப்போம். லாஸ்ட் வீடியோ பதிவில் ஜூனில் 2024 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஜூலையில் முக்கியமானது என்னங்கிறத பார்த்துடலாம். யாருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான பென் பிண்டர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது? யாருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான பென் பிண்டர் பரிசு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேட்டோவின் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட மார்க் ரூட்டே எந்த நாட்டின் பிரதமராவார்? இவர் தான் நேட்டோவோட புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட மார்க் ரூட்டே பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டின் பிரதமராவார். அண்மையில் இந்தியாவின் தொழில்முறை கோள் சுற்றுப்பயணத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அண்மையில் இந்தியாவின் தொழில்முறை கோள் சுற்றுப்பயணத்தின் புதிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ் அவர்கள். அவங்க தலைமையில் தான் 1983ஆம் ஆண்டு முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நமக்கு அந்த பட்டத்தை பெற்றோம். காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக ரைசோடோப் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள நாடு எந்த நாடு? காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக ரைசோடோப் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள நாடு தென்னாப்பிரிக்கா. நாசாவின் ஜூனோ ப்ரோப் என்ற விண்கலம் கீழ்காணும் எந்த கோளை சுற்றி ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டது? ஜூனோ ப்ரோப் என்ற விண்கலம் அது எந்த கோளை சுற்றுவதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் கோள். 2024 செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 2024 செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவின் நிலை 72வது இடத்தில் உள்ளது. இந்திய நாட்டுப்புற மற்றும் பழங்குடியின கலைகளை வசீகரிக்கும் விதத்திலும் காட்சிப்படுத்தும் பூனார் என்ற கண்காட்சியை நடத்திய நகரம் எந்த நகரம்? இதில் இந்திய நாட்டுப்புற மற்றும் பழங்குடியின கலைகளை வசீகரிக்கும் விதத்தில் பூனார் என்ற கண்காட்சியை நடத்திய நகரம் பார்த்தீங்கன்னா துபாய் நகரமாகும். அண்மையில் முதலமைச்சர் மஜிலட்கி பகின் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது? இது குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். முதலமைச்சர் மஜிலட்கி பகின் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. அண்மையில் இந்தியாவின் 35வது வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் 35வது வெளியுறவு செயலாளர் அவர் விக்ரம் மிஸ்ரி. தனது முழு விலங்கினங்களிலும் சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்த உலகின் முதல் நாடு எந்த நாடு? தனது முழு விலங்கினங்களின் சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்த நாடு நம்ம இந்தியா தான். தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி 9வது ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எது? இது யாராருக்குன்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இடையே நடைபெற்றது. அது நம்ம இந்தியா தான் 9வது T20 உலகக்கோப்பையை வென்ற அணி. அண்மையில் சங்கியாகி என்ற வலைத்தளத்தை உருவாக்கிய அமைச்சகம் எந்த அமைச்சகம்? சங்கியாகி என்ற வலைதளத்தை உருவாக்கிய அமைச்சகம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். MK ரஞ்சித் சிங் மற்றும் பலர் எதிரிந்திய ஒன்றியம் மற்றும் பலர் வழக்குடைய தொடர்புடைய பிரச்சனை எந்த பிரச்சனை? MK ரஞ்சித் சிங் மற்றும் பலர் இந்திய ஒன்றியம் மற்றும் பலர் வழக்குகளுடன் தொடர்புடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா தட்பவெப்பநிலை மாற்றம். இந்திய இராணுவம் அண்மையில் எந்த நாட்டு இராணுவத்துடன் இணைந்து மைத்ரி என்று கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியது? மைத்ரி அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டுடன் இணைந்து தான் மைத்ரி என்ற கூட்டு இராணுவ பயிற்சியை தொடங்கியது.
நௌகா பைச் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய படகு போட்டி? நௌகா பைச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தின் பாரம்பரிய படகு போட்டி தான் நௌகா பைச். அண்மையில் எந்த மாநிலத்தின் முதல் பெண் தலைமைச் செயலராக ஜுஜாதா சவுனிக் ஆனார்? அந்த மாநிலத்துக்கு முதல் பெண் தலைமைச் செயலர் அவங்க எந்த மாநிலம்? மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு முதல் பெண் தலைமைச் செயலராக சுஜாதா சவுனிக் நியமிக்கப்பட்டார். மின்னலால் நிகழும் இறப்புகளை எதிர்த்து போராடுவதற்காக கிட்டத்தட்ட 19 லட்சம் பனை மரங்களை நடும் திட்டத்தை அறிவித்த மாநிலம் எந்த மாநிலம்? மின்னலால் நிகழும் இறப்புகளை தவிர்க்க 19 லட்சம் பனை மரங்களை நடும் திட்டத்தை அறிவித்த மாநில அரசு ஒடிசா. ஏர் இந்தியா நிறுவனம் தெற்காசியாவின் மிகப்பெரிய விமான பயிற்சி பள்ளியை கீழ்காணும் எந்த மாநிலத்தில் நிறுவ உள்ளது? ஏர் இந்தியா நிறுவனம் தெற்காசியாவின் மிகப்பெரிய விமான பயிற்சி பள்ளியை மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறுவ உள்ளது. பன்னாட்டு நெகிழிப்பை இல்லாத நாள் அனுசரிக்கப்படுகிற தினம் எந்த தினம்? பன்னாட்டு நெகிழிப்பை இல்லாத நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3. அண்மையில் சம்பூர்ணதா அபியானை தொடங்கிய அரசு நிறுவனம் எது? சம்பூர்ணதா அபியானை தொடங்கிய அரசு நிறுவனம் நிதி ஆயோக். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்துகிற நாடு எது? உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்தும் நாடு இந்தியா. இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்கான புதிய முயற்சியான ஜைவா கிராமம் என்ற இயக்கத்தை தொடங்கிய மாநிலம் எந்த மாநிலம்? இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக புதிய முயற்சி ஜைவா கிராமம் என்ற இயக்கத்தை தொடங்கிய மாநிலம் கேரளா. அண்மையில் சர் கெய்ர் ஸ்டார்மர் என்பவர் கீழ்காணும் எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார்? சர் கெய்ர் ஸ்டார்மர் அவர் நமக்கு தெரிஞ்சதான் ஐக்கிய ராஜ்யம் இங்கிலாந்துக்கு தான் புதிய பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மர் ஆவார். துரந்த் கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எந்த விளையாட்டு? துரந்த் கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு கால்பந்து. செர் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? செர் ஆப்ஷன்ல செர் திட்டத்தின் முதன்மை நோக்கம் பெண் தொழில் முனைவோர் மத்தியில் நிதிசார் கல்வியறிவு மற்றும் வணிகத் திறன்களை மேம்படுத்துதல் என்பது செர் திட்டத்தின் நோக்கம். அண்மையில் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? டிராவிட் ராகுலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டார். 2024 உலக மக்கள் தொகை நாளுக்கான கருப்பொருள் ஜூலை 11 தான் உலக மக்கள் தொகை தின நாள். அதனுடைய கருப்பொருள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டு லீவ் நோ ஒன் பிஹைண்ட் கவுண்ட் எவ்ரி ஒன் என்பது முக்கியமான கருப்பொருள். அண்மையில் ஒவ்வொரு ஆண்டும் எந்நாளை அரசமைப்பு படுகொலை நாள் என்று அனுசரிக்க நடுவண் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அரசமைப்பு படுகொலை நாள் அவங்க இந்திரா காந்தி அந்த அறிவித்த ஜூன் 25 தான் அரசமைப்பு படுகொலை நாள் என்று நடுவண் அரசு முடிவு செய்துள்ளது. 2024 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? 2024 விம்பிள்டன் சாம்பியன் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் கார்லோஸ் அல்காராஸ் என்பவர் ஆவார். அண்மையில் கட்கா பிரசாத் சர்மா ஒலி என்பவர் கீழ்காணும் எந்த நாட்டின் பிரதமரானார்? கட்கா பிரசாத் சர்மா ஒலி நேபாள நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள நகரம் எந்த நகரம்? தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நகரம் எதுன்னு பாருங்க, ஹைதராபாத். இ பாஸ்ட் இந்தியா என்ற முன்னெடுப்பின் முதன்மை நோக்கம் என்ன? இ பாஸ்ட் இந்தியா இ பாஸ்ட் இந்தியாவின் முதன்மை நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாலை அடிப்படையிலான சரக்கு போக்குவரத்தை சுழிய உமிழ்வாக மாற்றுவது என்பதுதான் இ பாஸ்ட் இந்தியா முன்னெடுப்பின் முதன்மை நோக்கம். அல்வா விழா என்பது எந்த ஆவணத்தை வெளியிடுவதுடன் தொடர்புடையதாகும்? அல்வா ஆவணம், இதை நியூஸ்லையும் பார்த்துருப்போம், மத்திய பட்ஜெட் வெளியிடுவதுடன் தொடர்புடையது.
அண்மையில் நடுவண் உள்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட நாட்டின் முதல் இலவச போதைப்பொருள் ஒழிப்பு உதவி மையத்தின் பெயர் என்ன? முதல் இலவச போதைப்பொருள் ஒழிப்பு உதவி மையத்தின் பெயர் ஆப்ஷன்ல மனஸ். அண்மையில் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? அமெரிக்காவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதர் வினய் மோகன் குவாத்ரா என்பவராவார். ஒவ்வொரு ஆண்டும் உலக செஸ் நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எந்த தேதி? உலக செஸ் நாள் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 தான் உலக செஸ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அண்மையில் ராஜீவ்காந்தி சிவில் அபயஹஸ்தம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது? ராஜீவ்காந்தி சிவில் அபயஹஸ்தம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தெலுங்கானா ஆகும். 2025 முதல் ஒலிம்பிக் விளையாட்டு, அதாவது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? 2025 முதல் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ள நாடு ஆப்ஷன்ல சவுதி அரேபியா ஆகும். இந்தியாவில் கார்கில் வெற்றி நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எந்த தேதி? கார்கில் வெற்றி நாள் ஜூலை 26 தான் கார்கில் வெற்றி நாள் அனுசரிக்கப்படுகிறது. அண்மையில் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்? இவங்க 2 விருது பெற்றிருப்பாங்க. மனு பாக்கர் என்பவராவார். அண்மையில் தனது முதல் மகளிர் ஆசிய கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? நம்ம இந்தியா கூட தான் எதிர்த்து அந்த உமன்ஸ் கிரிக்கெட் நடந்தது. அதில் இலங்கை தான் முதல் மகளிர் ஆசிய கோப்பை பட்டத்தை வென்ற நாடாகும். உபகார் என்ற இணையதளத்தை உருவாக்கிய அமைச்சகம் எது? உபகார் என்ற இணையதளத்தை உருவாக்கிய அமைச்சகம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.